நான் வந்து வெளியில் உட்காந்துட்டுருக்கேன் ஒரு ஏர்போர்ட்டில். ஸோ ரொம்ப நாய்ஸியாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் சோபௌ பவத ஓதனः மிருத்யோர் யஸ்ய உபசேச்சனம் க இத்தா வேதயத்ர சஹ. யமாச்சாரியார் வந்து நச்சிகேதாக்கு பிரம்ம வித்யா சொல்லி கொடுக்குறாரு. இது வந்து கடைசி ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் த்விதீய வள்ளி. ஒரு அருமையான ஒரு உவமை சொல்கிறாரு. பவத ஓதனக. ஓதகனா வந்து இறைவனுக்கு என்ன படையல். ஓதனம்னா ஆக்சுவலாக வந்து இந்தியில் சொல்லப்போனால் பாத். இப்போ காரா பாத்துன்னு சொல்கிறோம், பிசிபேல பாத்துன்னு சொல்கிறோம் பாருங்களேன், பாத். ஸோ பாத்னா ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு. இறைவனுக்கு நீ என்ன சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உவமையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இறைவனுக்கு வந்து உணவு நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா இறைவனுக்கு உருவம் இல்லை. ஸோ அந்த ஓதனத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, பிரம்ம க்ஷத்ரம் மிருத்யு. ஏன்னா உபசேச்சனம்னு ஒரு வார்த்தை வருது. உபசேச்சனம்னா சமஸ்கிருதத்தில் வந்து நல்லா சாம்பார் சாதம் வீட்டில் பண்ணுறாங்க. சாம்பார் சாதம் இல்லாட்டி நீங்கள் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரவண பவனில், அடையார் ஆனந்த பவனில், எங்கேயா போயிட்டு வசந்த பவனில் போய் ஆர்டர் பண்ணுறீங்க, சாம்பார் சாதம் வந்து கொடுக்குறான். அப்போ பின்னாடியே ஒருத்தர் வந்து மேலே நெய் விடுவார். உபசேச்சனம்னா அதான், மேலாக தூவுறது. இப்போ ஏதாவது ஒரு சாலட் பண்ணுறீங்கன்னா, சாலட் சாப்பிட்றீங்க வீட்டில், அப்போ சாலட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில பேர் அது மேலே கொஞ்சம் டாப்பிங் பண்ணுவாங்க. சட்னி விடுறது, க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, இந்த மாதிரி சாஸ்லாம் பண்ணி பண்ணுவாங்க. இதுதான் உபசேச்சனம். ஸோ யமாச்சாரியார் வந்து ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, இறைவனை நீ வந்து எப்படி ப்ளீஸ் பண்ண முடியும், இறைவனுக்கு நீ என்ன படையல். இப்போ நம்ம வந்து பிரபலமாக இன்றைக்கி நடக்கிறது கோவிலில் படையல் வைக்கிறது. பட் இறைவனுக்கு படையல் வைப்பாங்க, இல்லாட்டி பொங்கல் வைப்பாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாக இறைவனுக்கு என்ன படையல் வைக்க முடியும் அப்படிங்கிற சீக்ரெட்டை வந்து இங்கே யமாச்சாரியார் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மச்சக்ஷத்திரம். முதல்ல வந்து பிரம்மனா விரிவிருத்தோ பிரம்ம. பிரம்மனா வந்து ஆன்மீக சக்தி. உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நீ வந்து ஆன்மீகத்தில் மேலும் மேலும் வளரணும். பிரம்மனா வந்து பெருசாகிறது, சின்னதுலேருந்து பெருசாகிறது. ஒரு ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து குருநாதர் சொல்லித்தராரு, ஓம் ஜபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் உட்காரும் பொழுது, சின்ன வயசு 6 வயசு பையன் உட்காரும் பொழுது அவன் வந்து அரை நிமிஷம் உட்காருவான். இந்த சந்தியா பண்ணுனா, சந்தியா மந்திரம் பண்ணுனா மடமடன்னு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு ஓடிடும். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே பண்ணி 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 ஒரு வருஷம் கழித்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ற அளவுக்கு அவனுக்கு தெம்பு வரும். அப்புறம் அப்படியே பண்ணி 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 ரொம்ப வருஷம் கழித்து ஒருத்தர் வந்து அந்த பையனே, சின்ன பையனே 25 வயசு ஆகும்பொழுது ரொம்ப சிரத்தையோட அரை மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணுவான், இல்லாட்டி 1 மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணுவான். இதுதான் பிரம்மா, இதுதான் வளர்ச்சி. வாழ்க்கையில் வந்து உன்னுடைய ரியல் வளர்ச்சி வந்து ஆன்மீகத்துலேயும் சரி, பௌத்திகத்துலேயும் சரி. பௌத்திகவாதத்தில் வந்து நேர்மையுடன், மற்றவனை ஏமாத்தாமல், நேர்மையாக, வேதத்திற்கு புறம்பான காரியங்கள் செய்யாமல் வாழ்க்கையை வந்து நடத்துவது வந்து பிரம்மசக்தி. பிரம்மசக்தினா அது பேர் தான் பிரம்மா. அது வளர்றது, ஆன்மீகத்துலேயும் வளர்றது, பௌத்திகத்துலேயும் வளர்றதுக்கு பேர் தான் பிரம்ம. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். ஸோ இறைவனுக்கான படையல் என்னென்னா, இறைவனுக்கான படையல்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் உன்னை எப்போ ஏற்றுப்பார், அது அந்த சீக்ரெட் சொல்கிறார். யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம். முதல்ல வந்து பிரம்மத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். ஆன்மீக வளர்ச்சியும் வேண்டும், பௌத்திக வளர்ச்சியும் வேண்டும். பௌத்திகத்தை விட்டிங்க வெறும்னு ஆன்மீகத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி வராது. இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நான் வேலை பார்க்கல, எனக்கு வேதம் ரொம்ப பிடிக்கும், வேத அத்தியாயனம் பிடிக்கும், வேத பிரச்சாரம் பிடிக்கும், நிறைய தடவை குருநாதர் புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும், மகரிஷி தானந்தர் படிக்கிறது பிடிக்கும், நிறைய புதுசு புதுசு விஷயங்கள் கேட்குறது பிடிக்கும், ஆராயறது பிடிக்கும். பட் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்து நான் வேலையை விட்டேன்னா இறைவன் என்னை ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா பௌதிகம் இல்லைன்னா வாழ்க்கை நிம்மதி இருக்காது. அதே மாதிரி ஆன்மீகம் இல்லைன்னா பௌதீகத்தில் நியாய தர்மமாக நம்ம வேலை பார்க்க மாட்டோம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக தப்பு செய்வோம். ஸோ ரெண்டுமே தேவை, இறைவனுடைய கண்ணோட்டத்தில் ரெண்டுமே தேவை. ஸோ யமாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மச்ச க்ஷத்ரம். க்ஷத்ரம்ங்கிற வார்த்தை ரொம்ப, க்ஷத்ரியன் கேள்விப்படுவோம். க்ஷத்ரியர்னா மற்றவங்களை காப்பாற்றுறவர். க்ஷத்ரியர்னா ஆர்மி பீப்புள், போலீஸ் பீப்புள், இவங்களாம் க்ஷத்ரியர்கள். ஏன்னா போலீஸ்காரன் மற்றவனை காப்பாற்றணும், ஆர்மிக்காரன் மற்றவனை காப்பாற்றணும். நம்ம நாட்டை காப்பாற்றுறவர் ஆர்மி ஆள். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, க்ஷத்ரம். எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம்.
அதாவது நம்ம சம்பாதித்த பௌதீக பொருள்களையும் சரி, ஆன்மீக விஷயத்தையும் சரி, நம்ம சம்பாதித்ததை காக்க வேண்டும். பௌதீகத்தை காக்கிறது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிறது. பணம் சம்பாதிக்கிறோம், பேங்க்கில் போட்டு வைக்கிறோம், காக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், காக்கிறோம். வீடு கட்டுறோம், காக்கிறோம். ஆனால் ஆன்மீகத்தை எப்படி காக்க முடியும்? ஆன்மீகத்தை காக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, கடை வச்சுருக்காரு, காலம்பரை போனி பண்ணுறாரு, 5 ரூபா லாபம் வருது. உதாரணம் சொல்கிறேன், சிம்பிளாக புரியறதுக்கு. 5 ரூபா லாபம் வருது. முழு நாள் வியாபாரம் பண்ணுறாரு, 100 ரூபா நஷ்டம் பண்ணுறாரு. 5 ரூபா லாபம் காலம்பரை, சாயங்காலம் 100 ரூபா நஷ்டம். நெட்டு நஷ்டம் 95 ரூபா. இது பேர் காத்தல் கிடையாது, இது அழிவு. எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, காலம்பரை எழுந்த உடனே நம்ம எல்லாருமே இறைவனை நினைக்கிறோம். அட்லீஸ்ட் நீங்கள் வேதத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, என் சேனல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இறைவனை நினைப்பீங்க. இறைவனுடைய நாம ஜபம், ஓம் ஜபம் பண்ணுறீங்க, ஹோமம் சில பேர் பண்ணுறீங்க, சில பேர் யோகாபியாசம் பண்ணுறீங்க, சில பேர் பிராணாயாமம் பண்ணுறீங்க, சந்தியா பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. காலம்பரை 3/4 ஹவர், அரை மணி நேரம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த அரை மணி நேரம் பண்ணுற விஷயத்தை முழு நாளில் செய்யக்கூடிய வேலையில் நம்ம அதை காப்பாற்றுறதில்ல. நம்மளுடைய விருத்தி தியானம் இங்கங்கே போய்டுறது. இப்போ நானே காலம்பரை எழுந்த உடனே பண்ணுறேன், ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸ் போனோடனே ஆஃபீஸில் தகராறு, பாலிட்டிக்ஸு, சண்டை, அது இது இறைவனை மறந்துடுறேன். அப்போ எங்கே அந்த காத்தல்ங்கிற கான்செப்டே இல்லாமல் போயிடுது. ஸோ ஒருத்தர் இப்போ நான் டிசைட் பண்ணுறேன், காலம்பரை எழுந்த உடனே எனக்கு இங்கேருந்து நான் இமாச்சல பிரதேசம் போகணும். இமாச்சல பிரதேசம் நார்த் இந்தியாவில் இருக்குது, நான் சவுத் இந்தியாவில் இருக்கேன். ஸோ நார்த் இந்தியாவை நோக்கி நான் நகரணும். சரி, காலம்பரை எழுந்த உடனே 10 கிலோமீட்டர் நகர்றேன். ஆனால் டே டைமில் மற்ற விஷயங்களில் 20 கிலோமீட்டர் பின்னாடி சவுத் டைரெக்ஷனில் போய்டுறேன். அப்போ எப்படி நான் இமாச்சல் ரீச் ஆக முடியும்? ஸோ நீ என்ன விஷயத்தை பண்ணுறியோ, என்ன பிரம்மத்தில் என்ன ஆன்மீக வளர்ச்சி பண்ணுறியோ, க்ஷத்திரம், அதை நீ காப்பாற்றணும். முழு நாளில் செய்யக்கூடிய வேலையில் நம்ம காப்பாற்றணும். இப்போ ஒரு வருஷத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தில் நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. இந்த வருஷத்தில் அந்த சுச்சுவேஷன் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கீங்க? பௌத்திகத்தில் ஈஸியாக மெஷர் பண்ணுவீங்க. சரி, பேங்க் பேலன்ஸ் எடு, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ எஃப்டி பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டு, இதுன்னு எல்லாம் பண்ண முடியும் பௌத்திகத்தில். ஆன்மீகத்தில் பாருங்கள், போன வருஷம் நான் எப்படி இருந்தேன், இந்த வருஷம் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சி எப்படி இருக்குது, நான் போன வருஷத்தில் எவ்வளோ மோகத்தில் இருந்தேன், இப்போ எவ்வளோ மோகத்தில் இருக்கேன். இந்த மாதிரி தினசரி நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணி அதை நாம் காப்பாற்றுறோமா இல்லையா? போன வருஷம் வரைக்கும் நான் 5 நிமிஷம் உட்கார்றேன் இறைவனோட நாம ஜபத்தில். இப்போ இந்த வருஷம் நான் 20 நிமிஷம் உட்கார்றேன். இம்ப்ரூவ் ஆயிருக்கேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியறதா முதல்ல? அப்படின்னா நீங்கள் காக்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இங்கே சொல்கிறாரு. நீ பண்ணக்கூடிய வளர்ச்சியை காப்பாற்றினா அந்த இறைவன் உன்னை ஓதனம், உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து இறைவன் சந்தோஷப்பட்டு, எப்படி ஒரு சந்தோஷமாக ஒருத்தருக்கு நீங்கள் ஆகாரம் செஞ்சு கொடுத்து ஒரு பருப்பு சாதம், ஒரு சாம்பார் சாதம் போட்டு அதில் நறுமணமாக டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா அவர் எப்படி சாப்பிடுவாரோ, அந்த மாதிரி இறைவன் உன்னை ஏற்றுக்கொள்வார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உபசேச்சனம் மிருத்யூஹு. பிரம்ம, க்ஷத்ரம், மிருத்யு, 3 வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். மிருத்யுனா என்ன அர்த்தம்னா அழிவு. உங்களுக்கு தெரியும், மிருத்யுனா இறப்பு. இந்த இடத்துல என்ன இறப்புனா, நீ என்னெல்லாம் சம்பாதிக்கிறையோ, என்னெல்லாம் காத்து வச்சிருக்கியோ, அதெல்லாம் இறைவனுக்காக விடுறதுக்கு தயாராக இருக்கியா? மிருத்யு. பிரம்மச்ச க்ஷத்ரம் ச மிருத்யு. எப்படி ஒரு குழந்தைக்கு சாதம் வடிக்கிற அம்மா பருப்பு சாதம் பண்ணி அது மேலே நெய் விட்டோடனே அந்த குழந்தைக்கு நல்லா இறங்கும், டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும், மனம். ஸோ அந்த மாதிரி நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வர? மிருத்யூர் உபசேச்சனம். அந்த எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாரு நச்சிகேதாக்கு? என்ன சொல்கிறாரு யமாச்சாரியர்? மிருத்யு தான் அந்த எக்ஸ்ட்ரா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த டிஷர்ட் வாங்கினேன் 350 ரூபா இந்த டிஷர்ட்டு. ஓகே, ஒரு 2 மாதம் முன்னாடி வாங்கினேன். இந்த டிஷர்ட் வாங்குகிறேன். ஏன் வாங்குகிறேன் இந்த டிஷர்ட்டு? இதுக்கு முன்னாடி வாங்கின டிஷர்ட் பழசாயிடுச்சு, இல்லை சரியே இல்லை, கரை வந்துருச்சு, ஏதோ வந்துருச்சு. மிருத்யுனா என்ன அர்த்தம்னா, முன்னாடி வந்த டிஷர்ட் மேலேயும் ஆசை இருக்குது, அதையும் நான் பீரோவில் போட்டு பூட்டி வைக்கிறேன், இதையும் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ உங்கள் பீரோவை திறந்து பாருங்களேன், உண்மையிலேயே சொல்கிறேன், பழைய டிஷர்ட் இருக்கும், இல்லாட்டி இப்போ பெண்களாக இருந்தால் பழைய புடவை, பழைய சுடிதார், புதுசு வந்த உடனே பழசையும் தூக்கி போட மாட்டேங்கிறோம், ஏன்னா அது மேலே ஒரு மோகம். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். இது ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் இறைவனுக்காக நாம்
எல்லாத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? அதுதான் மிருத்யூர் உபசேச்சனம். ஸோ யமாச்சாரியார் என்ன சொல்கிறார் நச்சிகேதாக்கு, ஒரு விஷயத்தில் நீ வளர்ற, அந்த விஷயத்தை நீ காக்கிற, அது மட்டும் போராது. எந்த விஷயத்தை நீ காத்து வச்சிருக்கியோ அது மேலே உனக்கு மோகம் ஏற்பட்டு விட்டதான்னு செக் பண்ணு. நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மை செல்ஃப் அது மேலே ஒரு மோகம் இருக்கும். அந்த நான் செய்கின்ற அந்த தியானத்து மேலே ஒரு மோகம் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், நான் செய்கிறேங்கிற ஒரு 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 அகங்காரம் இருக்கும். அதை நீ விட்டேன்னா மிருத்யுக்கு நீ தயாராகிட்ட. அதை நீ விட மாட்ட. உனக்குள்ளே நீ பண்ணுற, நான் இப்போ வேத பிரச்சாரம் பண்ணுறேன்னா எனக்குள்ளே ஒரு அகங்காரம் இருக்கும். ஆஹா, நான் வந்து வேத பிரச்சாரம் பண்ணுறேன், அதை விடுறதுக்கு நான் தயாராக இருக்கேனா? இப்போ நாளைக்கு என் சேனல் போயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்களேன், என்னுடைய சேனலில் துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துறான். இமீடியட்டாக விடுறதுக்கு தயாராக இருக்கேன்னா இல்லை, ஏன்னா பிடிப்பு இருக்குது, பற்று இருக்குது. இது நான் என்னுடைய எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நச்சிகேதாக்கு யமாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சேர்த்து வச்சது மேலே உனக்கு அகங்காரமோ மோகமோ இருந்தால் இறைவன் உன்னை ஏற்றுக்கொள்வதில்லை. நீ முழுசாக தயாராகிட்டேன்னா அதை விடுறதுக்கு, குருநாதர் சொல்லுவார், சமாதிக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது இறைவன் படைத்த உலகத்தில், பாருங்கள் நல்லா கேளுங்க, இறைவன் படைத்த உலகத்தில் இறைவனின் படைப்பான எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஸ்டேட் வந்துடுறது தான் பரம வைராக்கியம், பரவைராக்கியம். இந்த ஸ்டேஜ் தான் மிருத்யு ஸ்டேஜ். எதுவுமே எனக்கு தேவையில்லை, என்னுடைய உடல் எனக்கு பிடிக்கல, உணவு பிடிக்கல, சாப்பாடு பிடிக்கல, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாது. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், அது பேர் தான் மிருத்யூர் உபசேச்சனம். நீ வந்து உன்னை தயார் பண்ணிட்ட, நீ தினசரி தவம் பண்ணுற, அந்த தவத்தை காக்கிற, அந்த தவத்தின் மேலே உனக்கு மோகம் இருக்கா, உனக்கு அகங்காரம் இருக்கான்னு செக் பண்ணு. அதே மாதிரி நீ சேர்த்து வச்ச பொருட்கள் மேலே உனக்கு மோகம் இருக்கா, அகங்காரம் இருக்கான்னு செக் பண்ணு. நிறையா பேருக்கு வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொன்னேன், ஹஸ்பண்ட் வேறு ஒரு பெண்ணோட பேசினா ஒய்ஃபுக்கு பிடிக்காது, மோகம் ஜாஸ்தி. அந்த ஹஸ்பண்ட் வேறு ஒரு பொண்ணோட எதற்காக பேசுகிறாருன்னு ஆராயாமல் பேசினோடனே இவளுக்கு மூஞ்சி தூக்கிடுவா. அதே மாதிரி தான் ஒய்ஃப் வேறு ஒரு ஆம்பளையோட ஏதோ பேசுகிறா, ஜென்ரலாக பேசுகிறா, ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறா, ஒரு ஞானம் பேசுகிறான்னா அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து பொறுக்காது, கோபம் வரும். என் ஒய்ஃப் எதுக்கு இன்னொருத்தனோட பேசுகிறா, என்ன பேசுகிறமா அதெல்லாம் கேட்குறதில்ல, டவுட்டு. ஏன்னா மோகம் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகம் கலந்துருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து யமாச்சாரியா சொல்கிறாரு, மிருத்யூர் உபசேச்சனம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரம்மச்ச க்ஷத்ரம் மிருத்யு. இன்னொரு விஷயம், இது பிரம்ம க்ஷத்ரம் மிருத்யு வந்து நம்ம இப்படியும் பார்க்கலாம். இறைவனுடைய ஸ்டைல் பாருங்கள், இறைவன் வந்து இந்த உலகத்தை படைக்கிறாரு, ஆனால் உலகத்து மேலே மோகம் இல்லை. இறைவன் படைத்த இந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பொல்யூஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சப்போஸ் உலகத்தை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பச்சை பசேர்னு இருக்கும், எல்லா இடத்துலையும் தண்ணி ஓடுது, அழகழகான மலைகள், அழகழகான பூமி, அழகழகான பிள்ளைகள், சின்ன சின்ன அனிமல்ஸ் பாருங்கள், எல்லாமே அழகாக இருக்குது. ஆனால் இறைவனே அந்த உலகத்தை அழிச்சிடுவார். ஏன்னா இறைவனுக்கு தன்னுடைய படைப்பு மேலே அகங்காரமோ மோகமோ கிடையாது. ஸோ இறைவனுக்கு தெரியும், படைக்கிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன். அதை மாதிரி நீ உன்னுடைய லைஃப்பை நீ இறைவன் மாதிரி ஸ்டைலில் ஃபாலோ பண்ணனா, இறைவன் எப்படி ஒரு குழந்தை வந்து பருப்பு சாதத்தில் நெய் போட்டு கொடுத்தா அதை எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி இறைவன் உன்னை ஏற்றுக்கொண்டு விடுவார். அதாவது நீ சமாதி அடைஞ்சிடுவ. அதான் சொல்கிறாரு, க இத்தா வேத எத்திர சக. அந்த இறைவனை அறிவதற்கு வேறு எவரும் உண்டோ? இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. உன்னுடைய மோகமும் அகங்காரமும் அழியவில்லை என்றால் நீ சம்பாதிச்ச விஷயத்தை நீ காப்பாற்றலை. முதல்ல அப்படி காப்பாற்றினா அது மேலே உனக்கு மோகம் இருக்குது அப்படின்னா இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகலைன்னா உனக்கு இறைவன் கிடைக்கவே மாட்டார். முதல்ல வளரணும், வளர்றதை காக்கணும், அந்த காத்ததை விடுறதுக்கு தயாராக இருக்கணும். விடணும்னு சொல்லலை, விடுறது எப்போனா 50 வயசுக்கு மேலே. 50 வயசுக்கு மேலே சம்பாதிச்ச பொருள் எல்லாத்தையும் விட்டு வனப்பிரஸ்தம் போ. ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷனில் யாரும் பண்ண முடியாத விஷயம். ஆனால் இறைவனுக்காக வனப்பிரஸ்தம் யாரால் எடுக்க முடியும்னா எடுக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இறைவனுக்காக, வேதத்திற்காக, அத்தியானத்திற்காக எடுக்கிறாங்க. அந்த தயார் நிலையில் நீ கொண்டு வரணும் ஒன்று. அப்போ தான் வந்து உனக்கு இறைவன் கிடைப்பார். இதுதான் இறைவனின் இருப்பிடம். எவ்வளவு அருமையான கவிதை பாருங்கள். எஸ்ய பிரம்மச்சக்ஷத்திரம் சோபவ், இது ரெண்டுமே சேர்ந்து இறைவனுடைய சாப்பாடு தயாராகிடுச்சு. அதுக்கு மேலே நெய் விட்டு இறைவனுக்காக நீ அர்ப்பணித்து விடு. இந்த மாதிரி அர்த்தம் வந்து புக்கில் படித்தா புரியாது. ரொம்ப ஆழ்ந்து யோசித்து எங்கள் குருநாதர் மாதிரி யோகிகிட்ட நம்ம
பிரவச்சனங்கள் கேட்டால் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எக்ஸ்பிளைன் பண்ணால் போகாது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நானே இதுக்கு தகுதியான தகுதி இல்லை. பட் நானும் முயற்சி பண்ணுறேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.